மந்திரத்தை உச்சரித்து உங்களுடைய முக்தியை தர்மத்தில் கல்யாணத்தில் வாழ்க்கையில் முடிகிற அழைக்கப்படும் போலி ஆபாச உள்ளடக்கத்தை குழந்தை சுரண்டல் உள்ளடக்கங்களை தடுக்க சிறிய விதிகள் கடுமையான பொறுப்புடன் செயல்பட வேண்டும் அதுக்கப்புறம் அது குரு சொல்றாரு. அந்த மந்திரத்தை நீ சொல்லணும், இதை நீ சொல்லக்கூடாது. சன்னியாசி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இது சொல்லக்கூடாது. அதுக்குள்ள நீங்க எவ்வளவு அதிகமா சொல்ல முடியுமோ அவ்வளவு அதிகமா இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். இப்ப நம்ம பகவத்கீதையினுடைய பக்தி யோகத்தில் நம்முடைய இந்த பக்தி யோகம் பகவத்கீதையில் 12வது அத்தியாயம். இது அர்ஜுனனுடைய கேள்வியுடன் ஆரம்பிக்கின்றது. இந்த பகவத்கீதை 1வது அத்தியாயத்திலிருந்து 11வது அத்தியாயம் வரை பகவான் போரிட வந்த அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசத்தை செய்கின்றார். என்ன உபதேசத்தை செய்கிறார் என்றால், ஞானிகள் துக்கப்பட்டு போரிட மறுத்த அர்ஜுனனுக்கு துக்கத்துக்கு ஒரு காரணமும் இல்லை. அர்ஜுனா, நீ எதை குறித்து துயரப்படுகின்றாய்? ஆத்மாவை குறித்து நீ துயரப்படுகின்றாயா என்று ஆத்ம ஞானத்தை கொடுத்து பகவான் கூறுகின்றார். ஆத்மாவை குறித்து நீ துயரப்படுகின்றாய் என்றால் ஆத்மாவாக உனக்கும் துயரம் என்பது இல்லை. அது எப்பொழுதுமே சச்சிதானந்த சுரூபமானது உபதேசம் செய்து. சரி, அனாத்மாவை குறித்து நீ துயரப்படுகின்றாயா என்றால் அனாத்மா என்பது வெறும் ஜடம், வெறும் மாயை, உண்மையில் இல்லை. நீ அதை குறித்து துயரப்பட வேண்டிய அவசியம் அல்ல. மூன்றாவது அறிஞரை நினைக்கலாம், நான் அவர்கள் சரீரம் அழிகின்றதே என்று துயரப்படலாம். அவங்க சரீரம் நாசமாகிறது என்று துயரப்படலாம். இது அகரம் அல்லவா என்று துயரப்படலாம். அதற்கு பகவான், நீ ஒரு சத்திரியன், அந்த சரீரம் அதர்மத்துக்கு துணை போகின்ற சரீரம், அதற்கு வந்த வேலை முடிந்தது. ஆகையால் நீ தர்மத்தை செய்து சத்திரியன், பிறர் சாகிறார்கள் என்று நீ கவலைப்படக்கூடாது. ஏனெனில் ஒவ்வொருவரும் வந்த வேலை முடிந்துவிட்டால் செல்வதுதான். ஆகையினால் அறிகிறான், அவர்களுக்கு வந்த வேலை முடிந்தது. நீ நிமித்தம் மாத்திரம் அவர் செத்த பாம்பு அடிக்கட்டே போற, அவர்கள் ஏற்கனவே செத்து விட்டார்கள். நீ ஒரு நிமித்தமா மட்டும் இருக்க. அவையினால நீ ஒருடுவேன், நீ உன் கடமையை செய் என்று பகவான் கூறுகின்றார். இருந்தாலும் அர்ஜுனனுக்கு இன்னும் தெளிவாக இல்லை. காரணம் என்ன? பகவான் சொல்றாரு, பண்டிதர்கள் ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் துயரப்பட மாட்டார்கள். பகவானை சொல்றார், ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் துயரப்பட மாட்டார்கள். பகவானை சொல்றார். அப்ப ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் துயரப்பட மாட்டார்கள் என்றால் யார் துயரப்படுவார்கள்? ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் இல்லாதவர்கள் துயரப்படுவாங்க. அப்ப துயரத்துக்கு என்ன காரணம்? அறியாமை. எதை பற்றி அறியாமை? அந்த ஆத்மாவை பற்றிய அல்லது தன்னை பற்றிய அறியாமைதான் நம்முடைய துயரத்துக்கு காரணம். அப்ப எல்லாருடைய மனதிலும் துயரம் இருக்கு, கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டத்தை போக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அந்த ஆத்ம ஞானத்தை
ஞானத்தை அடைய வேண்டும் அல்லவா? அடைந்தால்தான் மோட்சத்தை கொடுக்கும். ஆத்ம ஞானம் தான் மோட்சத்தை கொடுக்கும் என்பது பகவானுடைய பதில். இப்ப நான் உங்களை நம்ம கேட்டா உங்கள் துயரத்துக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு நான் கேட்கிறேன். நீங்க ஆத்மா பற்றி அறியாமலே சாமி துயரத்துக்கு யாராவது சொல்லுவாங்களா? இல்லை. மனமின்மை துயரத்துக்கு காரணம். இவருடைய நடவடிக்கை இன்மை எனக்கு துயரத்துக்கு காரணம். இவருடைய கஷ்டங்கள் என் வார்த்தைகள் என் துயரத்துக்கு காரணம். இவருடைய நடவடிக்கை என் துயரத்துக்கு காரணம். வேண்டியது நிறைவேறாமல் எண்ணற்றது இருக்கும். திருமணம் முடிக்காத என் துயரத்துக்கு காரணம். பிள்ளைய படிக்காத என் துயரத்துக்கு காரணம். உடம்பு சற்று துயரத்துக்கு காரணம். என்னை யாரும் மதிக்காத துயரத்துக்கு காரணம். இப்படி எண்ணற்ற துயரத்துக்கு காரணம் பல இருக்கும். எப்படி ஆத்மநாதன் துயரத்துக்கு காரணம், ஆத்மநாதன் துயரத்துக்கு காரணம் எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னா இந்த எல்லா பிரச்சனைகளும் துயரத்துக்கு மேலோட்டமான காரணம், மேலோட்டமான காரணம். ஆனால் அஸ்திவாரமான உண்மையான காரணம் ஆத்ம ஞானமின்மை. நம்ம என்ன சொல்றோம்? உண்மையான காரணத்துக்கு சொல்யூஷன் இல்லாம அதை தேடாம மேலோட்டமான எது காரணமோ அதை நிவர்த்தி செய்து நாம் அதை முடித்து விட பார்க்கின்றோம். அதனால்தான் இன்று வரை நான் நிம்மதியை, நிரந்தரமான நிம்மதியை, சந்தோஷத்தை நம்மால் அடைய முடியவில்லை. மேலோட்டமான காரணம் என்ன? எனக்கு வேலை பார்த்தா நிம்மதியா இருந்துருவோம், வேலை பார்த்தோம். பணம் சம்பாதிச்சா நிம்மதியா இருக்குவேன், சம்பாதிச்சிட்டோம். கல்யாணம் முடிச்சா நிம்மதியா இருக்கணும், கல்யாணம் முடிச்சவர்கள் முடிச்சாச்சு. குழந்தை இருக்கணும், வாரிசு மேலே ஒரு மாதிரியா இருக்குமே, வாரிசு வந்தா நிம்மதியா இருக்கணும், வாரிசு வந்தாச்சு. வாரிசை படிக்க வச்சா நிம்மதியா இருக்கணும், படிக்க வச்சாச்சு. கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நிம்மதியா இருக்கணும், கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் ஏற்கனவே முடித்தவர்கள் ஒருவர் இருப்பார்கள் அல்லவா? அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தா அவர்கள் நிம்மதியா இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாத்தையும் முடிச்சு ரிட்டையர் ஆயிட்டா நிம்மதியா இருக்கும் நினைக்கலாம். ஆனா ரிட்டையர் ஆனவங்க நிம்மதியா இருக்கணுமா இல்லையா? இல்லை. அப்ப ஏதோ மேலும் ஏன் நிம்மதி இல்லை? அப்ப ஏதோ சம்திங் ராங் சொல்லுவாங்க. ஏன் நிம்மதி இல்லை? ஏனெனில் நம்ம அப்பக்கப்ப தோன்ற மேலோட்டமான காரணங்களை நீக்கி நம்ம திருப்தியை தேடுகின்றோம், ஆனந்தத்தை தேடுகின்றோம். அது தற்காலிகமா துயரத்தை இருக்கும். ஒரு ஆசையை பூர்த்தி செஞ்ச உடனே மகிழ்ச்சி அடையும், திருப்பி இன்னொரு ஆசை வரும். அந்த ஆசை கொடுத்தோடனே இன்னொரு ஆசை வரும், இன்னொரு பிளான் வரும், இன்னொரு ஒரு திட்டம் முடிச்ச உடனே சந்தோஷப்பட்டு திட்டத்தை நிறைவேற்றும். திருப்பி இன்னொரு திட்டம் வரும், இன்னொரு திட்டம் வரும். மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு வீடு கட்டினா எல்லாரும் வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டி முடிச்சோன்னு அந்த ரோடு முடியும்னா இன்னொரு வீடு மாலைக்கு வீடு கட்டி வாடகை போட்டு அந்த வாடகை காசு வருமே. ஒரு கார் வாங்க முயற்சி பண்றோம், ஒரு கார் இன்னொரு கார் வாங்கணும், மாடல் சரியில்லை முயற்சி பண்றோம். ஒரு சட்டை வாங்கணும், சட்டை சரி இன்னொரு சட்டை ஓடணும் முயற்சி பண்றோம். சாப்பாடு சாப்பிடணும், இன்னொரு விதவிதமாக சாப்பிடணும், ஒரே மாதிரியா சாப்பிட்றேன். அப்படி நம்முடைய வாழ்க்கை இதை அடைஞ்சா நிம்மதி, அதை அடைஞ்சா நிம்மதி, மேலோட்டமான காரணங்களை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. அது தற்காலிகமான ஆனந்தம் கிடைத்தாலும் அது நிரந்தரமான ஆனந்தத்தை அதில் அடைய முடியாது. ஏனெனில் அது நெருப்பினுடைய சுபாவம் சுடும். ஏன் சுடுது, எதுக்கு சுடுதுன்னு தீர்க்க முடியுமா? முடியாது. அது மாதிரி இந்த உலகத்திலிருந்து நம்ம திருப்தியை எதிர்பார்க்க முடியாது. ஏனெனில் உலகத்தில் எப்படி சொல்றீங்க? இதுவே இறைவன் நீதி. இறைவனே ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டவர் தான். இறைவன் கூட அந்த நியதியிலிருந்து மீள முடியாது. அந்த நியதிகளுக்கு தகுந்தது போல உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தரலாமே உடைய, நீதியின்படி உங்களுக்கு ஈஸ்வரன் பலனை கொடுக்கலாமே உடைய, அவராலும் நியதியை
மாற்ற முடியாது. அது ஈஸ்வரனுக்கு ஒரு பெயரு கர்மபல தாத்தா அப்படின்னா அவரவர்கள் செய்த வினைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலையை கொடுக்கக்கூடியவன் அந்த இறைவன். நமக்கு இப்ப அமைகின்ற வாழ்க்கை உற்றார் உறவினர் பொருளாதாரம் அனைத்தும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவன் கொடுத்தது நமக்கு. ஆண்டவன் கொடுத்தது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது இறைவனுடைய நியதி. இதையெல்லாம் ஏற்று நம்ம பவுண்டேஷன் அடிப்படையான காரணத்தை அஸ்திவாரத்தை நாம் காரணத்தை நீக்க வேண்டும். அந்த அஸ்திவாரம் தான் அறியாமை. அந்த அறியாமையை நீக்குவதற்கு ஞானத்தை அடைய வேண்டும். அர்ஜுனா திருப்பி என்ன கூடாது, ஞானத்தை அடையணும் அதோட பாவம் பார்க்கலாம்ல. ஆகையினால கர்மநேவ அதிகாரத்தே மாப்பழகு மகாச்சன. கர்மத்தில் தான் உனக்கு அதிகாரம் இருக்கின்றது, பலனில் அதிகாரம் இல்லை. உன்னுடைய கடமையை செய், கர்மயோகத்தை நீ செய். சந்நியாச தர்மம், சந்நியாச யோகம். சந்நியாசின யாரு? ரோகேஷு மயா பக்தோ மயானக யோகேன யோகினாம் கர்மயோகேன ஞானயோகேன சாங்கினாம் கர்மயோகேன யோகினாம். இல்லறத்தில் இருப்பவர்கள் கர்மயோகத்தை செய்ய வேண்டும். சாக்கியர்கள், ஞானிகள், சன்னியாசிகள் ஞானயோகத்தை பின்பற்ற வேண்டும் சொல்றாரு. அப்ப நம்ம கர்மயோகம் பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லற தர்மம் சன்னியாசத்தை எடுத்துட்டு வெறும் செயல் மட்டும் செஞ்சா யாருடைய தர்மம்? பரதர்மம். நம்ம தர்மம் இல்லை. நம்ம தர்மம் ஞானயோகம். ஞானயோகேன சாக்கியானான்னு சொல்றாரு. சாக்கியான இடத்துல சன்னியாசிகளுக்கு, சாக்கியர்களுக்கு, மேலானவர்களுக்கு, உண்மையை உணர விரும்புபவர்களுக்கு, துறவிகளுக்கு ஞானயோகம் சேர்ந்தது. ஞானயோகம்னா என்ன? குருமுகமாக சாஸ்திர விஷயங்களை சிரவண மனன நிதித்தியாசனத்தை செய்வது. இதுதான் சன்னியாசிகளுடைய முக்கிய கடன். அதனால அர்ஜுனா நீ என்ன செய்யணும்? போரிடு. அர்ஜுனா ஞான கர்ம சன்னியாசியம் 4வது அத்தியாயத்தில் சொல்றாரு. ஞானத்தினால நீ கர்மத்தினுடைய பலனை சந்நியாசம் செய். சந்நியாசம் என்றால் இந்த இடத்துல கசாயத்தை உறுத்தி உடலளவிலும் கர்மத்தை துறந்து விடுதல் என்பது ஒன்று உண்டு. அந்த துரத்தலை முடியாத பட்சத்தில் சில பொறுப்புகள், கடமைகள் உனக்கு இருந்தால் அந்த கடமைகளை நீ செய்து கொண்டு பலனை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள். இறைவனுக்கு அர்ப்பணமாக உன்னுடைய கடமைகளை செய். மீண்டும் ஞான யோகத்தை பகவான் கூறுகின்றார். ஈஸ்வரனுடைய விபூதி 7வது அத்தியாயம் பகவானுடைய அந்த மகிமைகளை கூறுகின்றார். விபூதி யோகத்தை கூறுகின்றார். 11வது ஸ்லோகம் இந்த இறைவனையே, இந்த விஸ்வத்தையே, உலகத்தை இறைவனாக காண வேண்டும் என்று விஸ்வரூப தரிசனத்தை பகவான் கூறுகின்றார். இந்த பிரகிருதி மாயை பற்றி பகவான் கூறுகின்றார். அர்ஜுனனுக்கு 12வது ஸ்லோகத்தில் ஒரு சந்தேகம். என்னை எதை பின்பற்ற சொல்றீங்கய்யா? கர்மயோகத்தையும் சொல்றீங்க, ஆனா ஞான யோகத்தினாலே மோட்சம் சொல்றீங்க. என்னை எதை பின்பற்ற என்று சந்தேகம் வந்துச்சு. புரியுதா? ஞான யோகத்தினாலே மோட்சம். ஆத்ம ஞானத்தை யார் அடைவார்கள் என்றால், ஆத்ம ஞானத்தை அடைந்தால்
துயரத்தை நீக்கும். ஆத்ம ஞானத்தை யார் அடைந்தார்களோ அவர்களுக்கு கஷ்டம் இல்லை நீங்க சொல்றீங்க. அப்ப என்னைய நீங்க என்ன சொல்லணும்? நீ போய் குரு போற நிறுத்திட்டு குரு தேசத்திலிருந்து ரிஷிகேஷ் பக்கம் தானே, டெல்லி ரிஷிகேஷ் எல்லாம் வந்து தானே, ரிஷிகேஷ் போயோ ஹரித்வார் போயோ ஆசிரமத்தில் சேர்ந்து சன்னியாசி ஆகி சாஸ்திரம் படித்தாலும் சொல்லணும். பாபா என்ன சொல்றாரு? உத்திஷ்ட பரந்தல்ல, எழுந்திரு போரிடு, கைப்பியமா சம பார்த்த அழியினுடைய இயல்பை அடையாது, நீ போரிடு அப்படிங்கிற சொல்றதெல்லாம் சொல்லிட்டு போரிடுன்னு அப்படி ஏற்கு மாறா தெரியுது. நீங்கள் அனைவரும் சென்று இப்பொழுது எல்லாம் முடித்து விட்டு சாப்பாடு ரெடியாக இருக்கு, தட்டில் போட்டு நீங்கள் சாப்பிட வேண்டும். உடனே நீங்கள் செல்லுங்கள். ஆகையினால நீங்கள் காவிரி கரைக்கு சென்று குடியுங்கள். சாப்பிட போங்கன்னு சொன்னா போய் சாப்பிட போங்கன்னு தானே சொல்லணும். ஆகையினால நீங்க காவிரி கரையில போய் குடியுங்க, உட்காந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னா முரண்படுதா இல்லையா? அர்ஜுனுக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு. நீங்க எனக்கு என்னையான சொல்றீங்க, வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, என்னதே எங்களை செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். உங்களை கேட்கல, நீங்க உங்களை சொல்லல, வந்ததுலேருந்து ஆரம்பிச்சீங்க இன்னும் முடிக்கிற மாதிரி நான் கேள்விப்படுது. அப்புறம் அப்புறம் சொல்லுவேன், என்ன எனக்கு அடுத்து அந்த கேள்வி கேட்கலாம், என்னை என்ன செய்ய சொல்லுகிறீர்கள்? எப்படி இந்த கேள்வி வந்து தெரியுமா? ஆத்ம ஞானத்தின மோட்சம் சொல்றீங்க, அதை அடைந்தாக்க துயரம் சொல்றீங்க, அடையாத துயரம் போகும் சொல்றீங்க. அப்ப நீங்க ஒரு குருமுகமாக சென்று சன்னியாச தர்மத்தை எடுத்து சாஸ்திரா போயிடலாம் சொல்லணும். ஆனா நீங்க உத்திஷ்ட பாரத, எழுந்திரு விழுத்திரு, எண்ணிய காரியம் கைகூடும் வரை உழைத்திரு சொல்றீங்க என்பது அறிஞருக்கு ஒரு கேள்வி. முதல் ஸ்லோகத்துக்குள் நாம் நுழைவோம். முதல் ஸ்லோகம் சொல்றீங்களா? அர்ஜுன உவாச அர்ஜுன உவாச ஏவம் சததயுக்தாயே ஏவம் சததயுக்தாயே பக்தா த்வாம் பரியுபாசதே ये चाक्षरमव्यक्तं तदा के योगवित्तमा. அதாவது மத்மல மாம் ஏதி. பாபா என்ன சொன்னார்? இப்படி சென்ற அத்தியாயத்துல இதுக்கு முன்னாடியில விஸ்வரூப தரிசனத்தையும் விபூதி யோகத்தையும் அறிந்தவர்கள் விஸ்வரூப தரிசனத்துடைய பெருமையை கூறி, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பெருமைகளும் என்னை சேர்ந்தது, யாரிடமெல்லாம் விசேஷமான சிறப்பு இருக்கின்றதோ அது என்னை பார்க்க வேண்டும் என்று கூறிய பாபா, இப்படி யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்கள் என்னை அடைகிறார்கள் என்று கூறிய பகவான், மோட்சத்திற்கான மார்க்கமான ஆத்ம ஞானத்தையும் கூறி, சைதன்ய தத்துவத்தையும் கூறி, கர்மயோகத்தையும் கூறி பகவான் நிறைவு செய்த பின்பு அர்ஜுனன் ஒரு கேள்வியை அவன் கேட்கின்றான். அர்ஜுனன் என்ன கேட்கின்றான் என்றால், ஏவம் இவ்விதம், எவ்விதம் இப்படி சொன்ன விதம், நீங்க கர்மயோகம்னா சொன்னீங்க அந்த விதத்துல, சன்னியாச யோகம் சொன்னீங்க அந்த விதத்திலையும், விஸ்வரூப தரிசனம் சொன்னீங்க அதுலையும், விபூதி யோகம் சொன்னீங்க அவ்விதமாக, அவ்விதம் மத்தேவ மாமே, உங்களை அடைகிறான்னு சொன்னீங்க. ஆனா அதே சமயத்துல
சகல பிரம்மத்தை வழிபட வேண்டும்னு நீங்க சொன்னீங்க. அதனால இந்த இடத்துல அர்ஜுனன் கேள்வி வைக்கின்றான். இவ்விதமாக நீங்கள் சொன்னபடி கூறிய கருத்துக்கள் தொடர்ந்து யுக்தக பொருந்திய மனதுடன் எந்த பக்தர்கள் இருக்கிறார்களோ, அதாவது விஸ்வரூபமாகிய உங்களை தியானம் செய்கிறார்கள். எந்த பக்தர்கள் நீங்கள் கூறியபடி உங்களுக்காக கர்மத்தை செய்து உங்களுக்காக அனைத்தையும் வழிபட்டு உங்களுக்காக அனைத்தையும் தியாகம் செய்து உங்களையே நினைத்து இரவும் பகலும் பாராமல் உங்களையே நினைத்து வழிபடுகின்ற, உருவத்துடன் கூடிய வழிபடுகின்ற சகல பிரம்மத்தை வழிபடுபவர்கள் உயர்ந்தவர்களா? புரியுதா? உங்களை பாட்டு, பஜனை, அபிஷேகம், ஆராதனைகளை செய்து விஸ்வரூப பக்தியாக வழிபடுபவர்கள் இந்த உலகத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று உங்களை உருவக் கடவுளை வழிபடுபவர்கள் உயர்ந்தவர்களா? அதே நேரமும் உங்களை ஒரு உருவத்துடன் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். சகல பக்தர்கள் சகல குணத்துடன் ஒரு உருவம், ஒரு வடிவம் உடைய பக்தர்கள் உங்களை வடிவமுடையவர்களாக நினைத்து இஷ்ட தெய்வத்தை ரூபமாக முருகனாகவும் கிருஷ்ணராகவும் ராமராகவும் விநாயகராகவும் சிவனாகவும் பார்வதியாகவும் பராசக்தியாகவும் விஷ்ணுவாகவும் லட்சுமியாகவும் உங்களை வழிபடுகிறார்கள். அதை அவர்கள் உயர்ந்தவர்களா அல்லது நிர்குண பிரம்மத்தை வழிபடுபவர்கள் உயர்ந்தவர்களா? புரிதலுங்கிறது நிர்குண பிரம்மம்னா அழியாத, மாறாத, எங்கும் வியாபித்து இருக்கின்ற, இந்திரியங்களுக்கு எட்டாத அந்த பக்தர்கள் உயர்ந்தவர்களா என்பது அர்ஜுனுடைய கேள்வி. அதாவது எவர்கள் யோகத்தை நன்கு அறிந்தவர்கள், யார் யோகவித்தமாக, யார் லட்சியத்தை அடைந்தவர்கள், யார் இதில் யோகத்துடன் கூடியவர்கள், இதில் யார் உயர்ந்தவர்கள் என்பது அர்ஜுனுடைய கேள்வி. புரியுதா? சகல பிரம்மத்தை வழிபடுபவர்கள் உயர்ந்தவர்களா அல்லது நிர்குண பிரம்மத்தை வழிபடுபவர்கள் உயர்ந்தவர்களா என்பது அர்ஜுனுடைய கேள்வி. வேதத்தினுடைய முதல் பகுதியை படித்தவர்கள் உங்களை அடைகிறார்களா, உயர்ந்தவர்களா? அல்லது இரண்டாவது பகுதியான வேதாந்தத்தை கற்றவர்கள் உங்களை அடைகிறார்களா, உயர்ந்தவர்களா என்பது அர்ஜுனுடைய கேள்வி. சரி, புரியுதா? சடங்குகள், ஹோமங்கள், யாகங்கள், வழிபாடுகளை செய்து கொண்டு அனைத்தையும் அந்த இறைவனையே காண்கின்ற பக்தர்கள் உயர்ந்தவர்களா அல்லது உருமுகமாக சென்று உங்களை நிர்குணமாக உணர்ந்து வேதாந்தத்தை படித்து உணர்ந்து சாஸ்திரங்களை கேட்டு சிந்தித்து அதை புரிந்து தியானிப்பவர்கள் உயர்ந்தவர்களா என்பது அர்ஜுனுடைய கேள்வி. இந்த இடத்துல உயர்ந்தவர்கள் சொன்னா யார் மோட்சத்தை அடைகிறார்கள், யார் நிறைவை அடைகிறார்கள், யார் முக்தியை அடைகிறார்கள் அர்த்தம். அர்ஜுனன் கேள்வி என்ன கேட்கிறான்? எது சிறந்தது? இந்த கேள்வியே தவறு. தவறான கேள்விக்கு நேரடியான பதில் கூற முடியாது. தவறான கேள்விக்கு தவறான பதில் சொல்லணும். அர்ஜுனன் சொல்றதை விட இப்படி சொல்றான். சகல பிரம்மத்தை ஒரு
மோட்சத்தை யார் அடைவாங்க என்பது அர்ஜுனனுடைய கேள்வி. புரியுதா? பாபாவுடைய பதில் என்ன? இப்ப ரெண்டுல எது உயர்ந்ததுன்னு சொன்னா இது உயர்ந்ததுன்னு சொல்லணுமா இல்லையா? பகவானுடைய பதில் பார்ப்போம். மாயயா வேட்சை மனோ ஏமாம், மயயா வேட்சை மனோ ஏமாம் நித்யயுக்தா உபாசதே. சொல்லுங்க. நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோ வேதா தேமே யுக்ததமோ மதா. கேள்வியை பதில் பகவான் இதுல சொல்றார். என்ன பகவானுடைய பதில் என்னன்னு சொன்னா நம்ம பார்த்துட்டு சொல்றதுக்குள்ள போவோம். எது உயர்ந்ததுன்னு சொன்னா இதுதான் உயர்ந்ததுன்னு சொல்லணுமா இல்லையா? ரெண்டுல எதுதான் இதே ஒன்றும் சகல பிரம்ம வழிபட உயர்ந்தவர்கள், இல்லாட்டி நிர்குண பிரம்மத்தை வழிபடுவர்கள் உயர்ந்தவர்கள், வேதத்துடைய முதல் பகுதியை பின்பற்றுபவர்கள் உயர்ந்தவர்கள். இல்லைன்னு சொன்னா வேதத்துடைய இரண்டாவது பகுதியை பின்பற்ற உயர்ந்தவன் சொல்லுமா இல்லையா? பகவான் ஸ்லோகத்துடைய போது சகல பிரமத்தை வழிபடுபவர்கள் உயர்ந்தவர்கள். பக்தி வஜனை விஸ்வரூபமாக இறைவனை வழிபடுபவர்கள் உயர்ந்தவர்கள். அடுத்தா அப்படின்னு ஆனால் நிர்குண பிரமத்தை வழிபடுபவர்கள் என்னை அடைகிறார்கள். சந்தோஷப்பட போகும்போது திடீர்னு என்ன சொல்லிட்டாரு, அப்படியா நம்ம வழிக்கு வந்துட்டாருன்னு. அர்ஜுனா, கர்மயோகம் தான் உயர்ந்தது. அதாவது என்ன கேட்கிறான், கர்மயோகம் உயர்ந்ததா? இன்னொரு ஆங்கில பார்க்கலாம். கர்மயோகம் உயர்ந்ததா அல்லது ஞான யோகம் உயர்ந்ததா? குடும்பத்திலிருந்து இருக்கிறது உயர்ந்ததா அல்லது சன்னியாசம் எடுப்பது உயர்ந்ததா? அர்ஜுனுடைய கேள்வி. அப்படியே சொல்லலாம். பகவானுடைய பதில் என்ன? கர்மயோகம் கிரகஸ்தாசிரமத்தில் அல்லது கடமைகளை செய்பவர்கள் உயர்ந்தவர்கள், ஆனால் சன்னியாசம் எடுப்பவர்கள் என்னை அடைகிறார்கள். அதிலே தவறு. ஏன்? கேள்வியே தப்பு. நான் சொல்ற மாதிரி எல்லோரும் போய் கைய காலை கழுவிட்டு சாப்பாட்டை எடுத்து தட்டில் எடுத்து சாப்பிடுங்க, ஆகையினால நீங்க போய் காவேரி கரையில குடிங்க பாடுபடுது. கேள்வியே அர்ஜுனுடைய கேள்வியே தவறு. அர்ஜுன் என்ன கேட்கின்றான், நாலாவது படி சிறந்ததா ஐந்தாவது படி சிறந்ததா? எது சிறந்தது என்று அர்ஜுனுடைய கேள்வியே தப்புட்டாங்க. நாலாவது படிதே உயர்ந்தது, அப்ப அஞ்சாவது படி தேவையில்லையா? ஏனெனில் நாலாவது படி உயர்ந்தது ஏன்னு சொன்னா நீ நாலாவது படி வந்தாத்தே அஞ்சாவது படி யாரு அடைகிறார்களோ ஏறுகிறார்களோ அவர்கள்தான் ஐந்தாவது படியை அடைவார்கள். அதற்கு மேல் இருக்கின்ற எண்ணெய் உணர்வார்கள். கேள்வியே தப்பா இல்லையா? அப்ப 1, 2, 3 படியில என்னாச்சு? நாலாவது படி உயர்ந்ததா அஞ்சாவது படி உயர்ந்ததா என்று அர்ஜுனுடைய கேள்வி. பாபாவுடைய பதில் நாலாவது படி உயர்ந்தது, அஞ்சாவது படி உயர்ந்தவர்கள் என்னை அடைவார்கள். என்ன அர்த்தம்? நாலாவது படி ஏறுவது என்னை ஐந்தாவது படியை அடைவதற்கு தகுதியை கொடுக்கின்றது. அதே அர்த்தம். கர்மயோகம்தான் சிறந்தது, ஞான யோகம் இல்லை. அப்படின்னு அர்த்தம், நீ கர்மயோகத்தை செய்து மனதிலே சித்த சுத்தியை அடைந்து ஞான யோகத்துக்கு வா என்றுதானே அர்த்தம். அதான் அர்த்தம். அதுவே படி. அப்ப ஏன் பகவான் பெற்றிருக்கா சொன்னாரு சொன்னா, இப்ப ஞான யோகத்தே சிறந்ததுன்னு ஒருவேளை அர்ஜுனன் சொன்னான்னு வச்சுங்களேன்,
அப்ப இவன் என்ன செய்வான்? கருமுகத்தை விட்டுருவான், ஞானத்தை வந்துருவான். அதனால பகவான் என்ன சொல்றாரு? அதுவே சிறந்தது. நீ கர்மயோகத்தை செய்து ஞான யோகத்துக்கு வா. அப்ப இதையே ஏன் கர்மயோகத்தில் என்னை அடைகிறான்னு ஏன் சொல்லல? உயர்ந்தன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஏன் கர்மயோகம் செய்ய அடையான்னு சொல்லாம அல்லவா? ஏன்னா பகவான் அப்படி சொல்லிட்டா நம்ம கர்மயோகத்திலே இருந்து விடுவோம். அதையும் உயர்ந்தன்னு சொன்னாரு, அதையும் விடக்கூடாது. நாலாவது படி உயர்ந்தது சொன்னா, நாலாவது உயர்ந்தது, நாலாவது படியிலே எடுத்துறேன் அப்படின்னு ஐந்தாவது போக முடியுமா? அதே சமயத்துல நாலாவது படி வேண்டாம் ஒதுக்க முடியுமா? ஒதுக்க முடியாது. அர்ஜுனுடைய ஆக இதிலிருந்து நம்ம என்ன தெரியுது? இது ஒரு படிகள், பாதை அல்ல. அதே முக்கியம். அது சொல்லுவாங்க, தனி பாதை அல்ல. அர்ஜுனுடைய கேள்வி பாதையானது கேட்கிறான். உங்களை அடையணும், உங்களை அடையணும் சொன்னா சகன பிரம்ம ரூட்ல போகிறவங்க உங்க அடைவார்களா அல்லது நிறுவன பிரம்ம ரூட்ல போறவங்க உங்க அடைவார்களா என்று தனித்தனி பாதை என்று கூறுகின்றான். மனுஷரை நினைத்து கேட்கின்றான் அர்ஜுனன். ஆகையினால இதெல்லாம் செய்யணும். தனி பாதையாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. யாரா இருந்தாலும் ஒரே பாதைதான். சாஸ்திரத்தை கேட்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், தெரிதல் வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரே பாதை இருக்கு. சில பேர் ஏன் சொல்றாரு? இது படிகள், பாதை அல்ல. நீ உன உணர்ச்சிகள் அதிகமா இருக்கா, பக்தி யோகத்தை செய். நீ ஒரு இடத்துல உட்கார முடியலன்னா கர்மயோகத்தை செய். நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து சொன்னா நீ ஞான யோகத்தை செய். யாருக்குமே உணர்ச்சிகள் இல்லை, யாருமே ஒரே இடத்துல உட்கார முடியும்? எல்லாருமே செயல்படக்கூடியவர்கள் தான். எல்லாருமே என்னது? எல்லாருமே செயல்படக்கூடியவர்கள் தான். எல்லாருமே செயல்பட விரும்புவர்கள் தான். எல்லாருமே இன்ப உணர்ச்சிகள் படக்கூடியவர்களான உணர்ச்சிகள் ஒண்ணுமே இல்லையா? ராஜயோகம் செய்யும். சோம்பேறி உட்காந்துருக்கியா? கடயோகம் பெற்று ராஜயோகம் செய்கிறார். விருப்பு உணர்ச்சி இருந்த பக்தி ரொம்ப பக்தி யோகம் பண்ணு, இறைவனை அடைவாய். கர்மயோகம் செய்ய நிறையா இருக்கா? கர்மயோகம் குட்டு செஞ்சுக்கிட்டு இறைவனை அடைவாய் அப்படி சொன்னா நீ எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் இறைவனை உள்ளபடி அடைய முடியாது. தன்மாற்றுவோம். அதனால இது என்ன அர்த்தம்? ஒருவரும் கர்மயோகத்தை செய்து பக்குவத்தை அடைந்து ஞான யோகத்திற்கு வர வேண்டும். நாளா அஞ்சாவது கேட்க பகவான் சொல்றான், அஞ்சிலே உயர்ந்தது. நாலாவது வா பார்த்தது. நாலாவது படியை ஒழுங்கா செய்தி படிப்படியா வா. நாலாவது படி என்ன? கர்மயோகம், விஸ்வரூப தரிசனம் சொல்றார். இல்லை பாபா. அதனால இது என்ன செய்யணும்? வெவ்வேறு விதமான கலியுகத்தினரும் கர்மயோகமே போதும், ராமா ராமான்னு பாடும் போதும், செயல் செய்யி அப்படின்னு சொன்னா தவறு இல்லை. அது நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக 10th படி அருமையா படி, 10th எக்ஸாமினேஷன் அருமையா படினா 10th உட்கார்ந்துருக்கா சொல்றாங்க. இல்லை, படிச்சாட்டே +1 +2 போவ, காலேஜ் போவ. அதனால 10th நல்லா படுறான் என்ன அர்த்தம்? முக்கியமான ஒரு அர்த்தம். ஆக அதுக்கு சொல்றாரு, நீ நல்லா படி, நல்லா படி. அப்ப என்ன அர்த்தம்? 10th இருந்தாங்க இறைவனை அடைய வேண்டும் என்றால் நீ ஞான யோகத்துக்கு வர வேண்டும். அப்ப பகவானுடைய பதில் என்ன? கர்ம யோகத்தை நீ செய்து அதை
புரியுதா? இப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்மயோகத்தை நாம் செய்ய வேண்டும். அனைத்தையும் விஸ்வமேவ ரூபம், அந்த இறைவனே அனைத்து உலக ஆகாசமாக, நீராக, நெருப்பாக, வாயுவாக அந்த பகவானே இருக்கின்றார் என்று நினைத்து வழிபடு. அப்பொழுது நீ அஞ்சாற்படியாகிய என்னுடைய எல்லை பற்றிய ஞானத்தை அடைவாய் என்பது பகவான். அடுத்த ஸ்லோகத்துல இந்த விஸ்வரூப தரிசனம் அல்லது பக்தி என்னங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ற. ஞான யோகத்தை நிறுத்தி விட்டுட்டு, அக்ஷர பிரம்ம யோகத்தை நிறுத்தி விட்டுட்டு, அடுத்து 3வது ஸ்லோகத்துல ஞான சகன பிரம்மனை என்ன அப்படிங்கிறது பகவான் சொல்றாங்க. நிருக்குண பக்தன், சகன பக்தன், புரியுதா? சகனமாக இறைவனை வழிபடுபவன் சகன பக்தன். ஆத்ம விசாரத்தை செய்கின்றவன் நிருகுண பக்தன். அவனுடைய பதில் அனே நிருகுண பக்தன், சகுண பக்தன். நிருகுண பக்தன் யாரு? ஜிக்ஞாசு முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவம் ஜிக்ஞாசு யாரு? எனக்கு அறம் பொருள் இன்பம் தேவையில்லை, எனக்கு இறைவன் தான் வேண்டும், இறைவனை பற்றி தான் உணர வேண்டும், இறைவனைத்தான் அறிய வேண்டும் என்று உணர்கின்ற மூச்சுவாக ஆக வேண்டும் என்றால், ஜிக்ஞாசுவாக ஆக வேண்டும் என்றால் நீ நிருகுண பக்தனாக ஆக வேண்டும். நீ நிருகுண பக்தனாக ஆக வேண்டும் என்றால் சகன பக்தனாக முதலில் ஆக வேண்டும். புரியுதா? நான் கேள்வியே கொடுப்போம். பகவானும் தவறான கேள்விக்கு தவறான பதில், சரியான கேள்விக்கு சரியாக சொல்ல முடியும். அதனால குழப்பமாத்தே இருக்கும். அர்ஜுனனே குழப்பமாத்தே இருக்கான். உங்களுக்கு குழப்பி இருக்குன்னா நீ அர்ஜுனன், தெளிவா இருக்குன்னா அவன் தெளிவு இல்லைன்னு அர்த்தம். எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னா தெளிவா இருக்குன்னு அர்த்தம். எனக்கு தெளிவா இருக்குன்னா குழப்பமா இருக்குன்னு புரியுதா? போகணும். பூஜை செய், பஜனை செய் தெரிசாமி. அப்ப 40 வருஷமா பூஜை செய்யுதா? சேவை செய் தெரிசாமி. 50 வருஷமா சேவை செய்யுதா? நமச்சிவாய எத்தனை வருஷமா படிச்சிருக்கப்பா? நான் 40 வருஷம் படிச்சிருக்கேன். நல்லது, படிக்க வேணாம்னு சொல்லல, அதிலேயே இருந்து விடக்கூடாது. நல்லது செய், சேவை செய், பூஜை பண், அபிஷேகம் செய், ஆராதனை செய், நல்லது செய், அன்னதானம் செய். அதாவது காலையில இருந்து இரவு வர ஆக்க கவுத்த, ஆக்க கவுத்த, ஆக்க கவுத்த, கவுத்த ஆக்க, உட்கார எந்திரிக்க, அபிஷேகம் ஆகிய எத்தனை தண்ணி அபிஷேகம் பண்ணிருக்க, இதுவரை எத்தனை சந்தனத்தை கொடுத்துருக்க, காக்க காக்க கனகர்கள் காக்க. 40 வருஷமா காப்பாரு. ஒரு ஆக்கி போட்டுட்டே இருந்தா ஞானத்தை அடைய முடியுமா? ஆக்கி போட்டுக்கிட்டே இருந்தா ஞானத்தை அடைய முடியுமா? இந்த ஆக்கி போட்டுக்கிட்டே இருந்தா ஞானத்தை அடைய முடியுமா? குத்த வச்சு உட்காந்துக்கிட்டே இருந்தா ஞானத்தை அடைய முடியுமா? யாரும் ஆகாசத்தை மலையை பார்த்துட்டு இருந்தா ஞானத்தை அடைய முடியுமா? ஓம் 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 பார்த்துப்பா, ஹரே ராமா ஹரே ராமா, ஞானத்தை அடைய முடியுமா? கொசுவதே அடைய முடியும். ஹரே ராமா. இப்ப என்ன செய்யணும்? படக்கூடாதா? உயர்ந்தது. உயர்ந்ததுன்னா என்ன? நிருகுண பிரமத்துக்கு, ஆத்மசாரத்துக்கு ஒவ்வொருவரும் வர வேண்டும். கையில் நவநீதத்தில் சொல்றாரு, பிரம்மமாம் தனை மறந்த வேதமே அஜ்ஞானம் சொல்றார்.
மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய சாரமாக இது அமைகின்றது என்கிறார். படிகளா மொத்தம் 5 படி சொல்றாரு. இப்ப 4 5வது படிய பகவான் சொல்லிட்டார். 4 5 சொல்லிட்டார். அடுத்து வேறொரு கருத்துக்கு இதுல வராது. இந்த 4வது படியை சகன அந்த 5வது படி அது அப்படி இருக்கட்டும், அதை அப்படி சொல்றேன். இந்த 4வது படிய இன்னும் என்ன செய்யணுங்கிறத போக்கஸ் பண்ற, அதை நம்ம பார்ப்போம். மையா வேசிய மனோ ஏமாம் மனோ ஏமாம் நித்யயுக்தா உபாசரே சத்தயா பரயோ வேதா தேமே யுக்ததமா மதா மயி ஆவேசிய. உங்களுக்கு முடிச்சிட்டேன், நீங்க சொல்ல வேண்டாம். சகல பிரம்மனை எவர்கள் இந்த விஸ்வரூப உபாசகர்கள் எவர்கள் மயி விஸ்வரூபமாக உள்ள என்னிடத்தில் மனத ஆவேசிய மனதை பொருத்தி, ஆவேசியனா விசேஷமாக விஸ்வத்தை அனைத்திலும் ஈஸ்வரனாக பார்த்து மனதை ராக விருப்பு வெறுப்பை விட்டு என்னையே குறிக்கோளாக கொண்டு என்னிடத்திலேயே மனதை செலுத்தி சகன நிறுவனப்புறம் விட்டுறணும். எவன் ஒருவன் என்னையே குறிக்கோளாக கொண்டு உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் இரவு பகல் என்று பாராமல் இந்த விஸ்வரூபமாக உள்ள என்னை விஸ்வமாக வழிபடுகின்றானோ அவனை சொல்றார். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமென நிறைகின்ற பரிபூரண ஆனந்தம். இந்த முதல் படிப்பு அல்ல, 4வது படி சொல்லுகிறார். அதுக்கு 4வது கேளுங்க, அப்புறம் இறங்குவார். முடிப்பான் முடிப்பா யாரும் கூட சொல்ல அர்ஜுனோட சரி பாவம் 3வது படிக்க இறங்குவார். திருப்பியும் 2வது படிக்க இறங்குவார். திருப்பி முதல் படிக்க இறங்குவார். முதல் படி இப்படி இப்படின்னா வச்சு நெக்ஸ்ட் அடுத்த பிரியோட பார்த்துக்குவோம். மாறாத பக்தியை உடையவர்கள், அதாவது பகவானுக்காக எல்லா கர்மங்களையும் செய்து கொண்டு எப்பொழுதுமே இறை நினைப்புடன் இருப்பவர்கள். சொல்றாரு, ஸ்ரத்தா வந்தக முழு நம்பிக்கை உடையவர்கள். யாரு? மேலான சிரத்தையுடன் கூடியவர்கள். சிரத்தை இருக்க வேண்டும், சாத்வீகமான சிரத்தை. மேலான சிரத்தைகள், மேலான சிரத்தை கீழான சிரத்தையில் ஒன்று இருக்காங்க, அப்படி இல்லை. அறிவுபூர்வமாக சாத்வீகமாக இறைவனை உணர்ந்து இறைவனை வழிபட்டு இறைவன் என்னை காப்பார், எங்கும் நீக்கமர நிறைகின்ற இறைவன், மாயைக்கு உட்படாத இறைவன், மாயைக்கு வசப்படாத இறைவன், எங்கும் வியாபித்து இருக்கின்ற இறைவன், சர்வஜனான இறைவன், சர்வ வல்லமை படைத்த இறைவன், எல்லாவற்றையும் படைத்த இறைவன், இந்த விஸ்வமாக இருக்கின்ற இறைவனை நான் வணங்கினால் இறைவன் எனக்கு வேண்டியதை கொடுப்பார் என்ற நம்பிக்கையுடன், அது சாத்வீக சிரத்தை பேர். தாமச சிரத்தைனா
என்ன? எனக்கு பாபா நான் கும்பிட்டா எனக்கு பொண்ணு கொடுப்பார், பொருள் கொடுப்பார், அது தாமசமானது. பாபானது ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை கும்பிட்டா ஏதாவது பண்ணுவாரப்பா, நம்ம கஷ்டத்தை நீக்குவாரு, சிரமத்தை நீக்குவாரு, இது என்று வழிபடுதல். இது தாமச சிறந்தாத்திரை விபாகம்னு என்று இருக்கு. தாமச ராஜ சிறந்தீரா என்ன? இறைவனை வழிபட்டால் எனக்கு விவேக வைராக்கியத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார் அப்படின்னு வழிபடுதல். தாமசங்கிறது பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும், பிள்ளை நல்லா இருக்கணும், ஆயுள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியத்தை கொடுப்பாரு அப்படின்னு அனித்தியமான பொருள்களை இறைவனிடம் கேட்டல் தாமச ராஜச சிரத்தை. தாமச சாத்விகமான சிரத்தை, இறைவா உன்னுடைய அருள் எனக்கு வேண்டும், தர்மத்தையும் காமத்தையும் அர்த்தத்தையும் இறைவனிடம் கேட்டல் தாமச ராஜச சிரத்தை. எனக்கு இறைவனை வணங்கினா வேண்டிய ஆசைகளை நிறைவேற்றுவாங்க வணங்குறது. இப்ப லௌகிகத்தில் உள்ளவங்க அதான, எனக்கு குழந்தை விடு, கடா வெட்டி கோயிலுக்கு போடுவேன், எனக்கு பிசினஸ் நல்லா இருக்கணும், அதான் தாமசம். எனக்கு பிசினஸ் நல்லா இருக்கணும், உனக்கு பெர்சன்டேஜ் கொடுக்குறேன், கொடுக்குறாரு ஆட்டவிட ஏமாத்துறாருலாம் இருக்கு. பெர்சன்டேஜ் நல்லா இருக்குன்னு சொன்னேன், ஆனா என்னைக்கு கொடுக்குறேன்னு சொன்னா இல்ல, அடுத்த தொழில் ஆரம்பிக்க போறேன், அதை குழந்தை பிறந்தா 500 ரூபா உண்டியல் போடுறேன், குழந்தை பிறந்துருச்சு, இந்த குழந்தைக்கு குழந்தை பிறக்கட்டும், அப்பா உனக்கு 500 ரூபா போடுறேன், இப்போதைக்கு ஒரு 10 ரூபா போடுறேன். கடவுளே ஏமாற்றவர்களா இருக்காங்க. கடவுள் 10% கொடுக்குறது. சில பேர் வியாபாரிகள் லட்சுமி பணத்தை அப்படி கடகடாடு கொட்ட மாதிரி கொடுப்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, லட்சுமி பணத்தை வச்சா பணம் கொட்டி அள்ளி குடிச்சுமா, அதனால சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் விஸ்வரூபமாக உள்ள உன்னை வழிபடுதல். இப்படி புத்தியுடன் கூடியவர்கள் யுக்தமாக மேலானவர்கள். அதான் என்பது என்னுடைய கருத்து. இவர்கள் மேலானவர்களாக என்னால் கருதப்படுகிறார்கள். யாரு? அர்ஜுனுடைய மனதில் என்ன இருக்கிறது? நாம் ஒரு கேள்வியை கேட்டோம், விஷ்ணு பக்தர்கள் உயர்ந்தவர்கள், சகட பக்தர்கள் உயர்ந்தவர்கள் அல்லது நிர்குண பக்தர்கள் உயர்ந்தவர்களா என்பது அர்ஜுனுடைய பதில் கேள்வி. பகவானுடைய பதில் என்ன? சகட பிரம்மத்தை வழிபடுபவர்கள் மேலானவர்கள், ஆனால் சகட பிரம்மத்தை வழிபடுபவர்கள் என்னை அடைய மாட்டார்கள். அப்ப என்னை அடைய வேண்டும், என்னை உணர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அந்த நிர்குண பிரம்மத்தை வழிபட வேண்டும் என்று கூறிய பகவான், சகட பிரம்மத்தை வழிபடுபவர்கள் பிரத்தியுடன் பாடுபடுவார், வழிபடுகிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். இது பகவானுடைய கருத்து. அப்ப நிர்குண பிரம்மத்தை வழிபடுபவர்கள் என்னை அடைகிறார்கள் என்று அடுத்த ஸ்லோகத்துல அந்த நிர்குண பிரம்மம்னா என்ன அல்லது அந்த ஆத்ம தத்துவம்னா என்ன என்று அந்த நிர்குண பிரம்மஸ்வரூபத்தை பகவான் கூறுகிறார். நிர்குண பிரம்மனுடைய ஸ்வரூபம் என்ன, அதனுடைய லட்சணம் என்ன, அதனுடைய ஸ்வரூபம் என்னன்னு சொல்றாரு. ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுங்க, உண்மையிலேயே இருக்கிறது ஒரே ஆத்மா, ஒரே பிரம்மத்தை இருக்கு. இருப்பது இருத்தல் சுரூபமானது சச்சிதானந்த சுரூபத்தை இருக்கு. இருத்தல்கிறது அந்த ஆத்ம தத்துவம் சச்சிதானந்த சுரூபத்தை இருக்கு.